அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவுக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் சாட்சிகள் விசாரணை நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்ப இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதி தொடர்பான விவரம். கோபால், அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல தடய அறிவியல் கணினி பிரிவு உதவி இயக்குநரை தவிர்த்து மற்ற சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. கடந்த 2011-15 ஆண்டுகள்ல போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி இருந்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் இந்த வழக்கு தொடர்பான பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட டிஜிட்டல் வழக்கு ஆவணங்களுடைய நகல்களை தங்களுக்கு வழங்க கோரி சிறப்பு நீதிமன்றத்துல கேட்டிருப்பதாகவும், அதுவரை வழக்கில் சாட்சியாக உள்ள தடய அறிவியல் துறையினுடைய கணினி பிரிவு உதவி இயக்குநர் மணிவண்ணனிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் நேரில் ஆஜராகி தடய அறிவியல் கணினி பிரிவு உதவி இயக்குநரை தவிர்த்து மற்ற சாட்சிகளிடம் விசாரணை நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார். இதற்கு அனுமதி அளித்த நீதிபதி கார்த்திகேயன் இந்த வழக்கின் மீதான விசாரணையை பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.